அனைவருக்கும் இனிய வணக்கம். பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு என்பார் பெரியோர். அன்பான தமிழ் நெஞ்சங்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி ஆண்டாள். தமிழ் இலக்கிய வரலாற்றிலே பல்லவர் காலத்தில் தோன்றிய ஆழ்வார்களுள் ஒரு தனிச்சிறப்பு பெற்ற ஆழ்வார்தான் ஆண்டாள் என்று அழைக்கப்படுகிற ஒரு ஆழ்வார். அவரை பற்றிய ஒரு வரலாற்றை ஒரு பருந்து பார்வையிலே சுருக்கமாக இந்த வகுப்பில் நாம் அறிய இருக்கின்றோம். 12 ஆழ்வார்களிலே ஒரே ஒரு பெண் ஆழ்வார் என்று சொன்னால் அவர்தான் ஆண்டாள். இவரை கோதை என்றும் சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் நாச்சியார் என்றும் அழைப்பார்கள். இவர் வாழ்ந்த காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. இவருடைய ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். சமயம் வைணவம். திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகிற நபர்களை ஆழ்வார்கள் என்றும், திருமாலை முதன்மை கடவுளாக கொண்ட சமயத்தை வைணவம் என்றும் அழைப்பார்கள். இந்த ஆண்டாள் பூமி பிராட்டியின் அவதாரமாகவே கருதப்படுகிறார். இவர் 2 நூல்களை பாடியிருக்கிறார். ஒன்று திருப்பாவை, மற்றொன்று நாச்சியார் திருமொழி. அன்பானவர்களே, இந்த ஆண்டாள் தோன்றிய காலச்சூழல் எப்படிப்பட்டது? இந்த பூமியிலே தோன்றுகிற ஒவ்வொரு நபரும் அந்த காலத்தினுடைய சூழலுக்கு ஏற்பத்தான் தன்னுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த முடியும். அந்த வகையிலே வரலாற்று சூழலை நாம் சற்று எண்ணி பார்ப்போம். கிமு 3 முதல் கிபி 3 வரைக்கும் சங்க காலம் என்று சொல்லுவார்கள். சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கப்பட்ட காலம். இந்த காலத்திலே தமிழகத்தை மூவேந்தர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த சூழலில் தோன்றிய இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு என்கிற 14 மேற்கணக்கு நூல்கள். இந்த மூவேந்தர்களை தொடர்ந்து தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்தவர்கள் களப்பிரர்கள். இவர்கள் சற்றேறக்குறைய ஒரு 300 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். கிபி 4, 5, 6ஆம் நூற்றாண்டுகள். இவர்களுடைய சமயம் சமணம். இவர்களுடைய மொழி வேறு, பாலி பிராகிருதம். ஆக தமிழ் மொழி அல்லாத, தமிழ் சமயம் அல்லாத பிற மொழி, பிற சமயத்தினுடைய ஆட்சியினுடைய நிலையிலே தமிழகத்தில் ஒரு வளமான நிலை ஏற்படவில்லை. அறங்கள் மிகுதியாக போதிக்கப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த வகையிலே களப்பிரர் காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் அற இலக்கியங்கள். இந்த இலக்கியங்களை 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்லுவார்கள். இந்த 14 கீழ்கணக்கு நூலிலே 12 நூல்கள் புறம், 6 நூல்கள் அகம். இந்த 12 புறத்தில் 11 நூல்கள் அறம். இந்த களப்பிரர்கள் ஆட்சியை முற்றிலுமாக தமிழகத்திலிருந்து மாற்ற வேண்டும், சமணத்தினுடைய பிடியிலிருந்து தமிழ் மக்களை மீட்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு திருநாவுக்கரசர், ஞானசம்பந்தர், காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட சைவ சமயம் சார்ந்த நாயன்மார்கள் ஒரு பக்கமும், முதல் ஆழ்வார்கள் ஆண்டாள், பெரியாழ்வார் உள்ளிட்ட 12 ஆழ்வார்கள் வைணவ சமயம் சார்ந்த
12 ஆழ்வார்கள் மறுபக்கமுமாக தமிழகம்தோறும் சென்று மக்களுக்கு ஏற்பட்ட குறைகளை எல்லாம் தன்னால் இயன்ற அளவுக்கு நிவர்த்தி செய்து, அதற்கு காரணம் நாயன்மார்கள் சைவர் என்றும், அதாவது சிவம் என்றும், வைணவர்கள் இந்த துன்பங்கள் எல்லாம் போவதற்கு காரணம் திருமால் என்றும் சொல்லி சமணத்தின் பிடியிலிருந்து மக்களை மீட்கிறார்கள். அதற்கு பக்தி என்கிற ஒன்றை அவர்கள் கருவியாக பயன்படுத்தி மக்களை பண்படுத்துகிற செய்திகளை சொல்லுகிற அதே நேரத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கும் இந்த பக்தி வித்திடுகிறது. இந்த காலச்சூழலில்தான் ஆண்டாள் தோன்றியிருக்கிறார், கிபி 7ஆம் நூற்றாண்டு அளவிலே. இவ்வாறு சைவம் சார்ந்த நாயன்மார்கள் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் பாடல்களாக பாடி வைத்தார்கள். அவைதான் பின்னாளில் 12 திருமுறை என்று தொகுக்கப்பட்டது. அதே போன்று ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தம் என்று தொகுக்கப்பட்டது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழலில் தோன்றிய ஆண்டாள் என்று சொல்லுகிற ஆழ்வார், அவருடைய பிறப்பு வளர்ப்பு பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். மதுரைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் விஷ்ணு சித்தர் என்கிற ஒருவர் வாழ்ந்து வந்தார். இந்த விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படுபவர் தான் பெரியாழ்வார் என்பவர். இந்த பெரியாழ்வார் தன்னுடைய தோட்டத்திலே பல செடிகளை எல்லாம் அமைத்து வளர்த்து வந்தார். நந்தவனத்தை அமைத்திருந்தார். அந்த நந்தவனத்திலே துளசி செடியின் கீழ் ஒரு குழந்தையாக கண்டெடுக்கப்பட்டவர்தான் ஆண்டாள். துளசி செடியின் கீழ் ஒரு குழந்தையாக இருந்த சூழலில் பெரியாழ்வார் அவர்களால் கண்டெடுக்கப்பட்டவர். ஆடி மாதம் பூரம் நட்சத்திரம் அன்று கண்டெடுக்கப்பட்டவர். அந்த பெரியாழ்வார் அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் சமேத அரங்கநாதர் கோவிலுக்கு மலர்களை கொய்து மாலை தொடுத்து கொடுப்பதை தன்னுடைய கடமையாக கொண்டிருந்தார். அவருக்கென்று தனி குடும்பம் இல்லாதிருந்த சூழலிலே தான் கண்டெடுத்த அந்த குழந்தையை அது தனக்கு இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு கொடை என்று கருதி அந்த குழந்தையை நல்ல முறையிலே வளர்த்து வந்தார். ஆயர்களினுடைய குலப்பெருமையெல்லாம் அறிந்த பெரியாழ்வார் அந்த குழந்தைக்கு முதலில் கோதை என்கிற ஒரு பெயரை சூட்டுகிறார். கோதை. இளம் வயதிலேயே தனக்கு தெரிந்த சமயம் சார்ந்த கருத்துக்கள், அதோடு தமிழ்மொழி போன்ற அனைத்தையுமே விஷ்ணு சித்தர் அவர்கள், பெரியாழ்வார் அவர்கள் கோதைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கோதை அம்மையாரும் இளம் வயதிலேயே கண்ணன் மீது பக்தி உணர்வு கொண்டவராக, தமிழிலே நல்ல திறமை கொண்டவராக இருந்தார். கண்ணன் மீது இருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவரையே தான் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமும் அவருக்கு ஏற்பட்டது. அவருக்கு ஒரு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்று பெரியாழ்வார் எண்ணிய சூழலிலே அவர் சொல்லுகிறார், மானிடர்க்கென்று பேசப்படில் வாழ்கிலேன். மானிடர்க்கென்று பேசப்படில் வாழ்கிலேன். நான் ஒரு சாதாரண மானிடனுக்கு மன வாழ்க்கைக்கு ஈடுபட சொன்னால் நான் வாழவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகுதான் அந்த யாரெல்லாம் நல்ல தகுதியோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய வரலாற்றை எல்லாம் பெரியாழ்வார் அவர்கள் ஆண்டாள் கோதை நாச்சியாருக்கு சொல்லிக்கொண்டே வருகிற போது அந்த ஆண்டாளுக்கு அந்த கண்ணன் மீது, அந்த மைத்துனன் மதுசூதனன் மீது விருப்பம் ஏற்பட்டு அவரையே நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார். பெரியாழ்வார்க்கு தெரிகிறது இது எவ்வாறு சாத்தியம். ஒரு இறைவனை
ஒரு பெண் எவ்வாறு திருமணம் செய்து கொள்ள முடியும் என்றெல்லாம் எண்ணுகிறார். என்றாலும் இறைவன் கனவிலே தோன்றி அவரை தாம் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஒரு சமயத்திலே பெரியாழ்வாருக்கு சொல்லியதாகவும் செய்தி உண்டு. ஆக கண்ணனின் மணப்பெண்ணாகவே தன்னை நினைத்து பாவனை செய்து வந்தார் கோதை அவர்கள். இந்த சூழலிலே கோயிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக பெரியாழ்வார் அவர்கள் தொடுத்து வைத்திருந்த மாலைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமலேயே கோதை அவர்கள் தான் அணிந்து அழகு பார்ப்பார். தான் அணிந்து கொண்டு தான் பெருமாளுக்கு ஏற்றவளா இல்லையா என்று சில நேரம் ஏற்றவள் என்றும் சில நேரம் இல்லை இல்லை இன்னும் நான் என்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று இப்படியாக எண்ணிக்கொண்டே இருப்பார். தந்தை வருவதற்கு முன்பாக, வளர்ப்பு தந்தை பெரியாழ்வார் வருவதற்கு முன்பாக தான் சூடி அழகு பார்த்த அந்த மாலையை இருந்த இடத்திலேயே எடுத்து வைத்து விடுவார். பெரியாழ்வாரும் சூடிய சிறந்த மாலைதான் என்கிற அளவிலே ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு சூடி கொண்டு வந்தார். ஒரு நாள் கோதை தான் அந்த மாலையை சூடி அழகு பார்த்த வேளையிலே பெரியாழ்வார் பார்த்து விட்டார். பார்த்தவுடனே அவருக்கு கோபம் அதிகமாகிவிட்டது. அதனால் இந்த கோதை சூடிய அந்த மாலையை இறைவனுக்கு சூட்டவில்லை. அன்று இறைவன் கேட்கிறார், ஏன் எனக்கு மாலை சூட்டவில்லை என்று. அதற்கு சொல்லுகிறார் பெரியாழ்வார், ஐயா, இது போன்று கோதை என்னுடைய மகள் தங்களுக்கு அணிவிப்பதற்கு முன்பாகவே தான் சூடிவிட்டால் அதனால் அந்த மாலையை தங்களுக்கு அணிவிக்கவில்லை என்று சொன்னார். உடனே இறைவன் அவருடைய கனவில் தோன்றி சொன்னாராம், எனக்கு கோதை அணிந்த மாலைகளே விருப்பமுடையன, அவற்றையே தனக்கு சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனாலேயே கோதைக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி என்று பெயர் ஏற்பட்டது. இறைவனையே ஆண்டவள் என்கிற பொருளிலே இவள் ஆண்டாள் என்றும் அழைக்கப்பெற்றார். இந்த நிலையிலே இறைவன் கோதையை தானே மனம் முடித்துக் கொள்வதாக அவருடைய கனவில், பெரியாழ்வாரின் கனவில் சொல்லிய அந்த நிலையிலே இவர் என்ன செய்கிறார்? இறைவன் தன் கனவிலே சொன்னதற்கு ஏற்ப திருவரங்கம் கோயிலுக்கு ஆண்டாளை திருமண கோலத்தோடு அழைத்து செல்லுகிறார். திருமண கோலத்தோடு அழைத்து செல்லுகிறார். அழைத்து சென்றவுடனே ஒரு மணப்பெண்ணை எப்படியெல்லாம் அழைத்து செல்வார்களோ, உறவுகள் சூழ மேல வாத்தியங்கள் ஒலிக்க அவரெல்லாம் அழகு செய்து அழைத்து செல்லுகிறார். அந்த கோயிலுக்கு செல்லுகிற போது பாண்டிய மன்னன் வல்லபதேவன் போன்ற சீடர்களும் பரிவாரங்களும் அங்கு இருக்கின்றன. கோதை அந்த கோயிலுக்குள்ளாக செல்லுகிறார். அந்த கோயிலுக்குள்ளாக சென்று இறைவனை தொட்டு இறைவனோடு அவர் ஐக்கியமாகிவிட்டார் என்பதுதான் ஆண்டாளின் வரலாறாக சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு சாதாரண மானுட பெண்ணாக பிறந்த கோதை சூடிக் கொடுத்த சுடற்கொடியாக, இறைவனையே ஆண்ட ஆண்டாளாக, தன்னுடைய பக்தியின் மூலமாக இறையோடு இறையாக ஒன்று சேர்ந்தார் என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு உலகம் முழுமைக்கும் அவருடைய புகழ் பறந்து விரிந்து வருகிறது. அவர் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் பாடல்களாக பாடினார். அதை 2 நூல்களாகவும் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒன்று திருப்பாவை, மற்றொன்று நாச்சியார் திருமொழி. இந்த திருப்பாவை என்பதுதான் ஆண்டாளின் முதல் படைப்பு. இந்த நூலிலே தன்னை ஆயர்பாடியில் வாழ்கிற கோபிகையாக நினைத்து கொண்டு கண்ணனின் திருவடியை அடைவதே தன்னுடைய வாழ்வின் லட்சியம் என்று எண்ணி பாடியிருப்பதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது.
வைணவ பக்தி நூல்களின் தொகுப்பாக விளங்குகிற 4000 திவ்ய பிரபந்தம், அந்த தொகுப்பில் 474 தொடங்கி 503 வரையுள்ள பாடல்களாக திருப்பாவை பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்பார்கள். இதன் போது விடியும் முன்பே எழுகிற அந்த பெண்கள் பிற பெண்களையும் உறக்கத்தில் இருந்து எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை துதித்து வழிபடுவார்கள். இதை பின்னணியாக கொண்டு எழுந்ததுதான் இந்த நூல். தற்காலத்திலும் பாவை நோன்பு காலத்தில் இப்பாடல்கள் பாடப்பட்டு வருவது இதனுடைய சிறப்பு. இரண்டாவது நூல் நாச்சியார் திருமொழி. 43 பாடல்களை கொண்ட இந்த நூல் கண்ணனை தனது நாயகனாக கொண்டு அவனை அடைய துடிக்கும் ஆண்டாளின் தவிப்பை எடுத்து காட்டுகிறது. பாடல்கள் அனைத்திலும் காதல் சுவை மேலோங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. வைணவ நூல்களின் தொகுப்பான 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருப்பாவையை தொடர்ந்து 504 முதல் 646 வரைக்கும் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. ஆக 143 பாடல்கள் அன்பர்களே. நாச்சியார் திருமொழியில் 143 பாடல்கள். இந்த 10 பாடல்களை கொண்ட 14 தலைப்புகளாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. திருப்பாவை 30 பாடல்கள், நாச்சியார் திருமொழி 143 பாடல்கள். இவருடைய சிறப்பு என்று பார்த்தால், வைணவம் போற்றுகிற 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் ஆழ்வார் ஆவார். வைணவ சமய நூல்கள் கூறுகிற இவரது வரலாறு இவர் மீது, இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலை நன்கு எடுத்துரைப்பதாக அமைகிறது. வட இந்தியாவில் ராதாவின் பக்தி பிரபலமாக போற்றப்படுகிறது. பெண் பக்தியாளர்களில் மீராபாய் கண்ணனிடம் கொண்ட அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியை போல தமிழகத்தில் ஆண்டாளின் பக்தி போற்றப்படுகிறது. மதுரையில் நடைபெறுகிற மிக பிரபலமான ஒரு விழா சித்திரை திருவிழா. அந்த சித்திரை திருவிழாவின் போது ஆண்டாளின் மலர் மாலை கள்ளழகருக்கு அணிவிப்பதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து இன்றைக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. ஆண்டாளின் சிகை அலங்காரம், அந்த கொண்டை, தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்றது. இந்த சிகை அலங்காரம் கேரள மாநில நம்பூதிரிகளின் சிகை அலங்காரத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது. ஆண்டாளின் கிளி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆண்டாளின் இடக்கையில் கிளி இருக்கிறது. இது தினமும் புதியதாக இன்றளவும் செய்யப்படுகிறது. இந்த கிளியை செய்வதற்கு தோராயமாக 4 இருந்து 4.5 மணி நேரம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இக்கிளியை செய்வதற்கு மாதுளை மரத்தின் பூக்கள் கிளியின் அலகு மற்றும் வாய்ப்பகுதி செய்வதற்கும், மூங்கில் குச்சிகள் கிளியின் கால் பகுதிக்கும், வாழை மரத்தின் இலைகள் மற்றும் நந்தியாவட்டை மரத்தின் இலைகள் உடல் பகுதி செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலுடைய காட்சியை இதோ பாருங்கள். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தமிழ்நாட்டிலே விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. 581 அடி உயரம் கொண்டது இந்த கோபுரம். தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கோபுரங்களிலே தனி சிறப்பு வாய்ந்ததாக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் கோபுரம் அமைந்திருக்கிறது. அது மட்டுமில்லை, ஆண்டாளினுடைய சிறப்பை போற்றுகிற அளவிலே கோதை மண்டலி என்கிற அமைப்பு 1970ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 1982இல் பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக விளங்குகிறது. இந்த அமைப்பினுடைய முக்கிய நோக்கம் ஆண்டாள் இயற்றிய பாடல்களை தொலைக்காட்சியிலும் வானொலி நிகழ்ச்சிகளிலும் ஒளிபரப்புகிற அந்த நிலையே ஆகும். ஆக ஆண்டாளினுடைய சிறப்புக்காக
கோதை மண்டலி என்கிற ஒரு அமைப்பை தொடங்கியிருப்பது அவருடைய புகழுக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு மானுட பெண் பக்தியின் மூலம் இறைநிலைக்கு உயர்த்தப்பட்டு பெருமாளின் கோயில் உலகில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டாளுக்கும் ஒரு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருப்பது இவருடைய சிறப்பை நமக்கு பறைசாற்றுவதாக அமைந்திருக்கிறது. உலகத்தை ஒரு குடையின் காணுகிற அந்த தன்மை உலகம் முழுமையும் நலமோடு செழிப்போடு இருக்க வேண்டும் எண்ணுகிற அந்த நிலை ஆண்டாளின் பாடல்களிலும் நாம் பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட அந்த சிறப்பான செய்திகள் எல்லாம் அந்த நூலில் இருக்கின்றன என்பதற்கு உதாரணமாக சில பாடல்களை அடுத்து வரக்கூடிய நம்முடைய வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, பெருமாள் கோயில் என்று சொன்னால் அங்கு ஆண்டாளுக்கும் ஓரிடம் இருக்கிறது. அதுவே இவரின் புகழுக்கு, இவரினுடைய எண்ணத்தினுடைய உயர்வுக்கு ஒரு மிகச்சிறந்த சான்று. ஆக இந்த ஆண்டாளை துதித்து நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். திருவாடி பூரத்து சகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரிய ஆழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தால் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன் புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த அளவிலே ஆண்டாள் பற்றிய இந்த அறிமுக செய்தியோடு இந்த வகுப்பை நிறைவு செய்வது முனைவர் பச்சையப்பன். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.